வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றம். யாதிக்க ஹெல உரிமைய வாக்களிப்பிலிருந்து விலகல். சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள். பாதுகாப்பற்ற லைன் வீடுகளுக்கு பதிலாக புதிய தனி வீடுகளை அமைத்து தருமாறு வலியுறுத்தி மலையகத்தில் எதிர்ப்பு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 3 மார்க்கங்களின் ஊடாக கொழும்பில் இருந்து இன்று காலை புறப்பட்டு சென்ற சக்தி சிரச நிவாரண யாத்திரை தற்போது மக்களுக்கு பொருட்களை பகிர்ந்தளித்த வண்ணம் உள்ளது. கொஸ்லாந்த மீரியவெத்து மண்சரிவில் அனர்த்தத்திற்கு உள்ளானவர்கள் மற்றும் மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளவர்களுக்கு வழங்குவதற்காக நிவாரணங்களை ஏற்றிய வாகனங்கள் ரத்தினபுரி கொழும்பு வீதியின் ஊடாக பெரகல நோக்கி பயணித்தது. இந்த பயணத்தின் போது இரத்தினபுரி பெல்மடுள்ள பிரதேச செயலகம், ககவத்தை, அந்தான மற்றும் ரத்தினபுரி ஹபுகஸ்தேன பிரதேசங்களில் மண் சரிவினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான நிவாரணங்களை நமது குழுவினர் இன்று பிற்பகல் பகிர்ந்தளித்தனர். நிவாரணங்களை ஏற்றி கொழும்பு கண்டி வீதியில் பயணித்த எமது குழுவினர் வலப்பனை, கொத்மலை மற்றும் நுவரெலியா பகுதிகளில் நிவாரணங்களை பகிர்ந்தளித்தனர். இயற்கையின் சீற்றத்துக்கு முகம் கொடுத்த மக்களுக்கான உதவிக்காரர் நேற்றும் பொழுது சிரச சக்தி நிவாரண யாத்திரை தற்போது நுவரெலியா மாவட்ட செயலகத்தை வந்தடைந்துள்ளது. குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் பலத்த இடையூறுகளுக்கு மத்தியில் நமது பயணத்தை தொடர்ந்திருந்தோம். தற்போது நுவரெலியா மாவட்டத்தை பார்க்கின்ற போது குளிருடன் கூடிய பனிமூட்டமான காலநிலையை காணப்படுகின்றது. அந்த வகையில் இங்கே நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் தற்போது நமது பொருட்களை இங்கே பொதியிடும் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக ராசுதுரை ஏருவன், நுவரெலியா மாவட்ட செயலகத்தில். අපේ 553ක පවුල් 2478 කඳවුරු 21ක වෙනකොට 553 குடும்பங்களைச் சேர்ந்த 2478 பேர் 21 முகாம்களில் உள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று கொண்டுவரப்பட்ட இந்த பொருட்களை அவர்களிடமே கையளிப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். எமது மக்களின் மனங்கள் துன்பத்தின் போதும் உருகக்கூடியது. சிரச செய்யும் இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்தியாக அமையும். அரசாங்கத்தினால் 150 லட்சம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மக்களின் விருப்பம் எமது கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்த உறவை எம்மால் நிராகரிக்க முடியாது. அதனால் இதனை உரிய நபர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். சிரச பாரிய சேவையொன்றை செய்கின்றது. இந்த பொருட்கள் சேகரிக்கப்படுவதனை நாம் அவதானித்தோம். சில அமைப்புகள் மக்களை ஏமாற்றுவதை நாம் பார்த்துள்ளோம். இதனாலேயே அரசு அதிகாரிகள் என்ற ரீதியில் அவர்களுடன் செயற்படுவதற்கு எமக்கு அச்சமாக உள்ளது. சிரச ஏதேனும் ஒன்றை செய்தால் சரியாக செய்யும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. அந்த நடவடிக்கைகளுடன் இணைய முடியும். எனினும் பொய்யான நிறுவனங்கள் மற்றும் நபர்களுடன் எம்மால் செயற்பட முடியாது. இது பொறுப்புடன் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை என்பதனால் நாம் ஒத்துழைப்புகளை வழங்குவோம். සත්‍යයත් එක්කලා සියලු දෙනාත් එක්කලා කරන වැඩක් මේක. கொத்மலை வெவந்தன் தமிழ் மகா வித்தியாலயத்தில் எமது குழுவினர் நிவாரணப் பொருட்கள் இன்று மாலை பகிர்ந்தளித்தனர்.
மற்றொரு குழு கண்டி தெல்தெனிய பிரதேசத்தை நோக்கி பயணித்தனர். இந்த உன்னத பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிறந்த மனிதர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். கொஸ்லாந்த பகுதியில் இடம்பெற்ற அனர்த்தத்தை போன்றதொரு மற்றொரு அனர்த்தம் இனிவரும் காலங்களில் இடம்பெறாத வகையில் தவிர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தற்போது கொஸ்லாந்த கணேஷா வித்யாலயத்திலிருந்து தொலைபேசி ஊடாக முடன் இணைந்து கொள்கின்றார் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா. வணக்கம். 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 தற்போது உண்மையில் கொஸ்லாந்த கணேஷா வித்யாலயத்திலே 300 குடும்பங்களுக்கான நிவாரண பணிகளை நாங்கள் கொடுப்பதற்காக இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு அனர்த்த நிவாரணங்களுக்கு பொறுப்பான அதிகாரி அவர்களின் கவலையினம் காரணமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலங்கள் நாங்கள் காவல் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இங்கு மக்கள் ஒரு பாரிய ஒரு பீதியிலும் ஒரு பயத்திலும் மக்கள் வாழக்கூடிய நிலைமை இருக்கிறது. சில மக்களை பலாத்காரமாக இந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக அனர்த்த நிவாரண முகாமைத்துவ அமைச்சு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்று கூட ஒரு வயது வந்தவரை இன்று சேற்றில் பிடித்து இழுத்துக் கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு இவர்கள் இன்று எமது உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து உறவுகளை இழந்து வந்திருக்கிறவர்களுக்கு எந்த உயிர் எங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்றே தெரியாத நிலைமையில் மீண்டும் இவர்களை ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஒரு அடக்குமுறைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதனை வெளியில் கொண்டு வர முடியாத நிலைமையில் இந்த மக்களை ஒரு கூட்டுக்குள் போட்டு வைத்துக்கின்ற அடைத்து வைத்துக்கின்ற ஒரு சிங்கத்தை போல் அல்லது அடுத்து வைத்துக்கின்ற ஒரு குருவியை வைத்துக்கின்ற நிலைமையை இங்கு எங்களுக்கு மக்கள் எடுத்துக் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அனர்த்த நிவாரண முகாமைத்துவ பொறுப்பு அதிகாரி அவர்கள் இங்கு வருகின்ற நிவாரணங்களை ஒரு ஸ்டோரேஜுக்குள் போட்டு பூட்டி வைப்பதும் அதற்கு பின்பு இந்த மக்களுக்கு வழங்காமல் இருக்கின்ற நிலைமையும் காணப்படுகிறது. அந்த வகையினால் இன்று உண்மையில் இந்த கொஸ்லாந்த வித்தியாலயத்திலே இந்த மக்கள் மிகவும் பீதியுடன் வாழ்ந்து வருகிற நிலைமை காணப்படும். ஒரு பக்கம் உறவுகளை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களின் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதா என்றால் இந்த சந்தோஷம் கூட இல்லாமல் இருக்கிறது. ஒருவர் குளிக்க சென்றாலும் இங்கே இருக்கின்ற ராணுவதியிடம் அனுமதி இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பார்க்கிய நிலைமை இருக்கிறது. மிகவும் உண்மையில் இந்த மக்கள் மிகவும் வந்து பார்க்கின்ற பொழுது மிக மோசமான நிலைமையில் பாதித்திருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. இன்னும் சொற்ப வேளையில் அந்த நிவாரண பணியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நன்றி அந்த தகவல்களை வழங்கியமைக்கு. இன்று காலை சக்தி சிரச நிவாரண யாத்திரை பொதிகளை ஏற்றிய வாகன தொடரணி நமது MTV MBC தலைமை அலுவலகத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இன்று மாலையாகின்ற போது அந்தந்த இடங்களை சென்று மக்களுக்கு பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளில் நமது வாகன தொடரணியில் ஈடுபட்டிருக்கும் நியூஸ் போஸ்ட் குழுவினர் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது மற்றொரு வாகன தொடரணி பூனாகலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ஷிப்லி அகமதுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் அகமது. வணக்கம் கிருஷ்ணராஜ். நாங்கள் இப்பொழுது இன்று காலை ஆரம்பித்த எங்களுடைய பயணத்தின் ஒரு பிரிவாக நாங்கள் பண்டாரவிலை பூனாகலை பகுதியை நோக்கி சென்றோம். அந்த வகையில் கொஸ்லாந்து மீரிபெத்த பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்குண்டு தங்களது சொத்துக்களை இழந்தவர்கள் இன்று அனாதரவாக்கப்பட்டு பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் அவர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஒரு கட்டமாக நாங்கள் பூனாகலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்று காலை எங்களுடைய பயணத்தின் போது நாங்கள் ரத்தினபுரி நகரத்திலே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 2 லோரிகள் நிவாரண பொதிகளை நாங்கள் அங்கு அனுப்பினோம். அதே போன்று நாங்கள் பெரகல பகுதியில் வந்து அங்கு 2 குழுக்களாக நாங்கள் பிரிந்து ஒரு பகுதி கொஸ்லாந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரண பொதிகளை வழங்கும் நோக்கில் எங்களுடைய உயர்மட்ட அதிகாரிகளுடன் தலைமையில் ஒரு குழு அங்கு சென்றிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய செய்தி பிரிவின் செய்தி முகாமையாளர் கயன் சம்பத் மற்றும் எங்களுடைய சக்தி FM அறிவிப்பாளர் கணாதிபன் ஆகியோருடன் நான் தற்பொழுது பூனாகலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். எங்களுடன் அதிகமான நிவாரண பொதிகள் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பகுதிக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு
5-6 கிலோமீட்டர் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாதையின் ஊடாக நாங்கள் மெதுவாக செல்ல வேண்டி இருக்கிறது. இந்த பாதையில் ஆங்காங்கே மண் சரிந்திருக்கிறதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய வாகனங்கள், கனரக வாகனங்கள், அந்த வாகனங்களை இந்த பாதையிலே மிகவும் வேகமாக செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே நாங்கள் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இருப்பினும் எங்களுடைய இந்த பயணத்துக்கு காலநிலை ஒரு பாதிப்பை செலுத்தவில்லை. இங்க சீரான ஒரு காலநிலை தற்போது நிலவுகின்றது. ஆனாலும் மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு நாங்கள் பெரகல பகுதிக்கு வந்தபோது அங்கே வந்திருந்த ஹல்துமுல்லை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கிராம சிவர் ஒருவர், அங்கும் 200 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தற்காலிக முகாம் ஒன்றிலே தங்க வைக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு கூறியதை அடுத்து எங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய அங்கேயும் நாங்கள் நிவாரண பொதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்தோம். இன்றைய தினம் நாங்கள் பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த எங்களுடைய உறவுகளுக்கு இந்த நிவாரண பொதிகளை நாங்கள் நேரடியாக எங்களுடைய கைகளாலேயே பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் முழுமையாக அந்த பொதிகளை அவர்களிடமே கையெழுத்து விட்டு திரும்புவோம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணாந்தராஜ், நன்றி அகமது அந்த தகவல்களை வழங்கியமைக்கு. கொஸ்லந்த பகுதியில் இடம்பெற்ற அனர்த்தத்தை போன்றதொரு மற்றுமொரு அனர்த்தம் இனிவரும் காலங்களில் இடம்பெறாத வகையில் தவிர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. லிந்துல, மெராயா மற்றும் என்போல்ட் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கொஸ்லாந்த மீரியாபெத்த பகுதியில் கடந்த 29ஆம் திகதி ஏற்பட்ட பாரிய மண் சரிவுக்கு பாதுகாப்பற்ற நிலைமையே காரணம் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் அவ்வாறான அனர்த்தங்கள் இடம்பெறுவதனை தவிர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். தமது மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் தனி வீடுகளை நிர்மாணித்து தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த மிரியாபெத்தை மக்களுக்கு நடந்த அனர்த்தம் எங்களுக்கும் நடந்துருமோ என்ற ஒரு பயத்திலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் போன வரவு செலவு திட்டத்திலும் எங்களுக்கு 50,000 வீடுகள் ஒதுக்கியிருந்தார்கள். அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. எங்கள் மக்களை பாதுகாக்க எங்கள் அரசியல் தலைமைகள் கட்சி பேதங்களை மறந்து எங்களுக்கு நல்லதை செய்ய முன்வர வேண்டும். வங்கிகள் எல்லாம் சரிஞ்சு வந்துகின்றது. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவோமா, பிள்ளைகள் எங்களை விட்டுட்டு போயிருமான்னு எங்கள் ரொம்ப கவலையில தான் நாங்கள் இருக்கின்றோம். டிவியில பார்த்தோம், அவ்வளவு மண் சரிவுல அவ்வளவு குழந்தைகள் அழிஞ்சு போயிடுச்சு. என்னால தாங்க முடியல. என்ன பேசுவோம், என்ன கதை போனே தெரியல. தாய் ஒரு பிள்ளைகளும் பேசல. எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. எந்த விதமான பாதுகாப்புமே இல்லை. இந்த வளகாத்தோட்டத்தில் ஏற்கனவே ஒரு பச்சை பாலவனை நாங்க இழந்தோம், பச்சை குழந்தைய இழந்தோம் இந்த வளகாத்தோட்டத்தில். அத்துடன் கொஸ்லந்த பகுதியில் மண் சரிவில் உயிரிழந்த மக்களின் ஆத்ம சாந்தியை வேண்டி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. லிந்துலை, வட்டகொட, தலவாக்கலை, டயகம, அக்கரப்பத்தனை மற்றும் ஹோல்புரூக் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இன்றைய அமைதி பேரணியில் பங்கேற்றிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் ஈடுபட்டிருக்கும் மற்றொரு நியூஸ் போஸ்ட் குழுவினர் தற்போது கண்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் KM ரசூலுடன் நாம் தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ரசூல். வணக்கம் ரசூல். வணக்கம் ரசூல், உங்களை நாங்கள் பிரதான செய்தியில் தொலைபேசி ஊடாக நேரடியாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூல் வணக்கம். வணக்கம் ரசூல், உங்களை நாங்கள் நேரடியாக தொலைபேசி ஊடாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தற்பொழுது அதாவது கண்டி நோக்கிய எமது சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் வாகன தொடரணி தற்பொழுது பிலிமத்தலாவை தாண்டி பேராதனியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் நாம் எமது வாகன தொடரணி அதாவது நுவரெலியா மாவட்டத்திற்கும் குறிப்பாக பெரிதும் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்டத்திலே பண்டாரவளை நோக்கிய வாகன தொடரணிகளை முதலில் அனுப்ப வேண்டி இருந்ததால் எமது வாகன தொடரணி சற்று தாமதித்தே கண்டி நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. தற்பொழுது நாம் அதாவது இந்த இடத்திலே சற்று மழை பெய்து கொண்டிருக்கின்றது. ஆயினும் நாம் தற்பொழுது போகின்ற இடம் மிகவும் குறுகிய பாதைகள் காணப்படுவதால் எமது வாகன தொடரணியில் காணப்படுகிற லொரிகளை அந்த இடங்களுக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்படலாம்.
ஆயினும் முதல் கட்டமாக நாம் பூஜாப்பிட்டி என்னும் இடத்திலே, அதாவது அக்குரணை பூஜாப்பிட்டிய பாதிக்கப்பட்ட இடங்களுக்கான அதாவது மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையங்களுக்கு சென்று அங்கே மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை உரியவாறு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதாவது கண்டி மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவினூடாக இந்த நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அவர்கள் நமக்கு உதவி செய்கின்றார்கள். அதே போன்று கண்டி மாவட்ட செயலர் காமினி செனவிரத்னவும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியிருக்கின்றார். இதனையடுத்து நாம் பன்வில மற்றும் ரங்குல பிரதேசங்களுக்கும் அந்த மக்களுக்கான உதவி பொருட்களை வழங்குவதற்கான பொறுப்போடு செயற்பட வேண்டி இருக்கின்றது. இதனையும் உரியவாறு மேற்கொள்ளும் அதாவது காலநிலை மற்றும் அதாவது போக்குவரத்து சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் மேற்கொள்வதற்கான முழு முயற்சியில் எமது குழு ஈடுபட்டிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக KM ரசூல். நன்றி ரசூல், அந்த தகவல்களை வழங்கியமைக்கு. கொஸ்லாந்தை மீரியவித்த மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகளின் போது இன்று காலை மற்றொரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இன்று நிலவிய சீரான வானிலை காரணமாக மேரியபெதவில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டன. இந்த நடவடிக்கைகளில் சுமார் 800 ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுடன் கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்களும் காணாமல் போனோரை தேடும் நடவடிக்கைகளில் இணைந்துள்ளனர். மோப்ப நாய்களின் மூலம் கமாண்டோ வீரர்கள் காணாமல் போனோரை தேடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். Which is just a depth of about 30 to 40 feet. It's a normal condition. And right. சாதாரணமாக இந்த பகுதி 30 அடி வரை ஆழமாக காணப்படுகின்றது. சுமார் 20 அடி வரை தற்போது மண் நிரம்பி காணப்படுகின்றது. இந்த பகுதியின் பௌதிக அமைப்பை பார்க்கும் போது இந்த வீடுகள் கீழ்நோக்கி வந்துள்ளன என நாம் நம்புகின்றோம். அதனால் வீடுகளின் சிதைவுகள் மற்றும் சடலங்கள் அனைத்தும் 30 அல்லது 40 அடி ஆழத்தில் காணப்படலாம். அதனால் இங்கிருந்து ஆரம்பித்து செல்கின்றோம். மேலுள்ள மண்மேட்டை இயந்திரத்தின் மூலம் அகற்றி காணாமற் போயுள்ளவர்களை தேடுவதற்கும் சடலங்களை கண்டுபிடிப்பதற்குமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சடலங்களுள் உள்ள ஆணின் சடலம் மீரியபெத இந்து கோயிலின் பூசகருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சிசு ஒன்றினதும் 4 பெண்களினதும் சடலங்கள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா தெரிவிக்கின்றார். கொஸ்லாந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் தற்போது நான் இருக்கின்றேன். இந்த பிரதேசம் மிகவும் அபாயகரமான பிரதேசமாக காணப்படுகின்றது. தற்போது இங்கு மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை தவிர தற்போது இந்த பிரதேசத்தில் 10க்கும் மேற்பட்ட மீட்பு பணியில் ஈடுபடும் இயந்திரங்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. தற்போது வரை 300 மீட்டருக்கும் மேற்பட்ட பிரதேசம் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் செய்திகளுக்காக கொஸ்லாந்த பிரதேசத்திலிருந்து ஜூடின் சிந்துஜன். மண்மேட்டுடன் வெற்று மேடாக காட்சியளிக்கும் கொஸ்லாந்தை முழுவதும் ஒலித்த அழுகுரல் ஒன்று தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தினோம். இந்த பெண் மேரியபெதையில் உள்ள பெற்றோரிடம் தனது மகளை ஒப்படைத்துவிட்டு 20 நாட்களுக்கு முன்னர் கட்டாருக்கு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். இந்த மண்சரிவு தொடர்பில் அறிந்தவுடனேயே அவர் இலங்கைக்கு திரும்பினார். மண்சரிவு இடம்பெற்ற தினம் அவரின் மகள் பாடசாலைக்கு சென்றிருந்தமையால் அவர் உயிர் தப்பினார். எனினும் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்த தனது தாய், தந்தை மற்றும் தங்கை தொடர்பில் எந்தவித தகவலும் தெரியாத காரணத்தினால் மேரியபெத்த முழுவதும் இந்த பெண் அழுகுரல் எழுப்பிய வண்ணம் அலைந்து திரிகிறார். இதேவேளை கொட்டகலை நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் இன்றைய தினம் 2 மணித்தியாலங்கள் மூடப்பட்டு மேரியபெத்த மண்சரிவில் அனர்த்தத்துக்குள்ளானவர்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. கொட்டகல தோட்ட தொழிலாளர்களும் இன்று நகரில் கூடியிருந்தனர். அனர்த்தத்துக்குள்ளானவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து நுவரெலியா தோட்ட தொழிலாளர்கள் சிலர் இன்று சேவையிலிருந்து விலகியிருந்தனர். அவர்கள் தங்களின் ஒரு நாள் சம்பளத்தை அனர்த்தத்துக்குள்ளானவர்களுக்காக வழங்கியதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மண்சரிவு இடம்பெற்ற கொஸ்லாந்த மீரியபெத்த பகுதி மக்களுக்கு முன்கூட்டியே அனர்த்த எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்குமாயின் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் என அந்த பிரதேச மக்கள் தெரிவித்தனர். மண்சரிவு இடம்பெற்ற கொஸ்லாந்த மீரியபெத்த பகுதிக்கு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா நேற்று முன்தினம் சென்றிருந்தார். மண்சரிவு தொடர்பான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குமாயின் இழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் என மக்கள் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்திருந்தனர். சின்ன பிள்ளைக்கு சின்ன வீடு கட்டுற மாதிரி காட்டி சரி வராது. நேரத்துக்கு என்ன செய்யணும்? 10-15 கூட போடணும். எல்லாம் ஆளுங்க இந்த தென்னை மரம் மாதிரி மண்ணு செத்து கிடக்குறான். இல்லாட்டி இன்னொரு மண்ணு கொஞ்சம் வெட்டி போட்டு மூடி விட்டு அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். எனக்கு இப்போ செத்தாலும் ஆச்சு. எங்க அம்மா செத்து போச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு எங்க அம்மா போயிருச்சு. 33 வயசு ஆயிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயின்னு சொன்னா போனா எப்படி வரும்? எங்க பெரியப்பா, எங்க அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, எங்க அம்மா, அப்பா, எங்க அப்பா பாத்துக்கிறேன்னு போயிருக்காங்க. எங்க மாமாட மகளை எங்க அப்பா தான் இழுத்து எடுத்திருக்காரு. சுமாராக ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்திருக்குது. இப்போ நாங்கள் அவ்வளோ தூரத்துல இருந்து பொதுமக்கள்
மக்களாகிய நாங்கள் எங்களோட உயிர்கள் எங்களோட சொந்தங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படியான மக்களுக்கு ஏற்படக்கூடிய அனார்த்தங்களை ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னால் சொல்லியிருக்கலாம். இந்த தோண்டி கொண்டு இருக்காங்க, 2 பெக்கோ போட்டு JCB 2 போட்டு தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எப்போ அந்த 300 மக்களை அகழ்ந்தெடுக்க போகிறாங்க, எப்போ அவங்கள இனம் காண போகிறாங்க. அதாவது தாய் பிள்ளைய பிரிஞ்சு இருக்கிறாங்க, பெற்றோரை பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்படியான பிள்ளைகளுக்கு எப்போ அம்மா அப்பாவை காண இடங்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியா இருக்குது. வீடு கட்டித்தாருன்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. ஒருத்தரும் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. செஞ்சு வந்து பார்த்து போகிறோம், அவ்வளோதான். அப்படி கட்டி கொடுத்து எல்லாத்தையும் போட்டு இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு சொல்ல கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நான் கட்டிய இது ஆக போகிறது. அதுக்கு பிறகு தான் இது இங்கே போணுச்சு. இங்கே தான் பெரிய கோயில் இருந்துச்சு. வீட்டில் அம்மா இல்லை, நம்மளோட சின்ன பாபா இல்லை, அங்கிட்டு நம்மளோட அத்தை மாருங்க 3 பேர், அங்கிட்டு பெரிய அக்காவும் எல்லாம் சரி, எல்லாம் ஒரு பக்கம் வீடு எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாமே நிறைய பேர் அங்கே நிற்கலாங்க. 15-20 பேர். எங்கள் லைஃப்ல 15-20 பேர் இல்லை, அதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. கொஸ்லாந்தை துயரத்துடன் தொடர்புடைய மற்றொரு கண்ணீர் கதை அடுத்து. மீரியபெத்தையில் பிள்ளைகள் பாடசாலை நிறைவடைந்து வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் என்றுமே எண்ணாத ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாகி இடம்பெயர்ந்தவர்களாக பாடசாலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. 270 பிள்ளைகள் தமது புத்தகங்களை கூட இழந்த வண்ணம் கொஸ்லாந்தை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு வந்தனர். அவர்களிடம் தற்போது நினைவுகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. அதுவும் கசப்பான நினைவுகளாகும். வேதனையுடனான இந்த சிறிய மனங்களை அமைதிப்படுத்துவதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பாரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. மீண்டும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதே இந்த பிள்ளைகளின் தேவையாக உள்ளது. இதனுள் இந்த சிறுவர்கள் இருக்கும் வரை பல்வேறு விதமான உள பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள். எனவே அவர்களை வளமையான மனோநிலைக்கு கொண்டு வருவதற்கு நாம் முடிந்த மட்டில் முயற்சிக்கின்றோம். உளநல ஆலோசனையின் ஊடாக பாடசாலைக்கு மீண்டும் அனுப்புவதன் மூலமும் அவர்களை வளமை நிலைக்கு கொண்டு செல்லலாம். அதற்கு தேவையான நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் மூலம் மேற்கொள்வோம். சாதாரண தர பரீட்சையில் தோற்றவுள்ள 8 மாணவர்கள் இந்த முகாமில் உள்ளனர். ஏனைய சிலர் வேறு இடங்களில் உள்ளனர். இவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு அனுப்புவது தொடர்பில் இன்று கலந்துரையாடியுள்ளோம். புதன்கிழமை காலை 7:45க்கு ஆவேசமடைந்த மீரியபெத்த இந்த பிள்ளைகளுக்கு சொந்தமான பலவற்றை இல்லாதொழித்துள்ளது. இழப்பு என்பது இறுதியல்ல. துரதிர்ஷ்டம் என்பதும் அதிர்ஷ்டத்துக்கு எப்போதும் இடையூறாக அமையாது. அதனை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் அனைத்து பெரியோர்களுடனும் இந்த பிள்ளைகள் நெருக்கமானவர்கள். கடந்த பல மணித்தியாலங்களாக அனுபவித்த வேதனையுடன் கூடிய அனுபவம் தொடர்பில் சுட்டிக்காட்டுவதை விடுத்து அடுத்த ஒவ்வொரு செகண்ட்களையும் அவர்களுக்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். கொஸ்லந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் நிர்கதிக்கு உள்ளாகியுள்ள மாணவர்களுக்கு கொழும்பு ரத்மலானை இந்து கல்லூரியில் கல்வி வழங்கி பராமரிக்க வழி செய்யுமாறு அகில இலங்கை இந்து மாமன்றம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த மாணவர்களுக்கான சகல பராமரிப்பு செலவுகளையும் அகில இலங்கை இந்து மாமன்றம் வழங்கும் எனவும் அந்த கோரிக்கை கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்த 275 மாணவர்களை கொழும்பு ரத்மலானை இந்து கல்லூரியில் விடுதி அமைத்து அவர்களை பராமரிக்க இந்து மாமன்றம் உதவிய வழியில் இதனையும் செய்யும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி கொஸ்லாந்தை பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு சம்பவத்தை அடுத்து பல மாணவர்கள் தமது உறவுகளை இழந்து நெருக்கடிக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் பல பாகங்களிலும் தற்போது ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாயம் படிப்படியாக குறைவடைந்து வருவதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிச தெரிவிக்கின்றார். எனினும் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்பட்டுள்ளது. இரத்னபுரி ககவத்தை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள கந்தானி மற்றும் கலலெல்ல ஆகிய பகுதிகளில் உள்ள 50 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. மண் சரிவு அபாயம் காணப்பட்டமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ககவத்தி பிரதேச செயலாளர் PAC பமுனு ஆராய்ச்சி குறிப்பிடுகின்றார். குறித்த மக்கள் தற்காலிகமாக 2 பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது ஏற்பட்டுள்ள மழையுடன் கூடிய வானிலை குறைவடைய உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. எனினும் 30 முதல் 50 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு பாராளுமன்றத்தில் 100 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 157 வாக்குகள் அளிக்கப்பட்டன. எதிராக 57 வாக்குகள் மாத்திரமே கிடைத்திருந்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான ஜாதிக ஹெல உரிமைய இன்றைய வரவு செலவு திட்டத்தின் வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சபையில் இருக்கவில்லை. முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட ஏனைய சில கட்சிகள் வரவு செலவு திட்டத்திற்கு சார்பாக வாக்களித்தன. ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளன. இம்முறை வரவு செலவு திட்டமான மாற்றுக்குழு ஒன்றுக்கு தயாரிக்கப்பட்ட ஆவணம் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். எமது நாட்டை ஆசியாவின் அதிசயமாக மாற்றுவதாக கூறினர். சிங்கள மொழியில் உள்ள அழகிய மற்றும் சிறந்த சொற்களை பயன்படுத்தி அதை கூறியதன் பின்னர் இலங்கை வாழ் மக்கள் மனதில் கற்பனைகள் வளர்ந்தன. மின்சார சபையின் நட்டம் மாத்திரம் 80,868 மில்லியன் ரூபாவாக காணப்படுகிறது. 11 அமைச்சுக்களின் மதிப்பீடு செய்யப்பட்ட செலவீனம் 81,896 மில்லியன் ரூபாவாகும். அதனையும் வழங்க மாட்டார்கள். மின்சார சபையின் நட்டம் 80,868 மில்லியன் ரூபாவாகும். இதனை கொண்டா எரிசக்தியின் மத்திய நிலையமாக நாட்டை மாற்றப் போகின்றார்கள். எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் கடந்த 3 ஆண்டுக்கான நட்டம் 1,90,802 மில்லியன் ரூபாவாகும். அதாவது 19,980 கோடி ரூபாவாகும். மத்தளை விமான நிலையத்திற்கு 350 கோடி ரூபாய் மாத்திரமே செலவானது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு 450 கோடி ரூபாய் செலவானது. தெற்கு அதிவேக வீதியை காலிவரை நிர்மாணிக்க 850 கோடி ரூபாய் செலவானது. கட்டுநாயக்க அதிவேக வீதிக்கு 5,200 கோடி ரூபாய் செலவானது. இவை அனைத்தையும் கூட்டினால் 20,700 கோடி ரூபாவாகும். முறையற்ற கொடுக்கல் வாங்கல்களே இவை. ஐஓசியும் வெளிநாட்டில் இருந்தே எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. எரிபொருள் கூட்டுத்தாபனமும் வெளிநாட்டில் இருந்தே எண்ணெயை கொள்வனவு செய்கிறது. ஐஓசி லாபத்தில் இயங்குகிறது. எரிபொருள் கூட்டுத்தாபனம் நட்டத்தில் இயங்குகிறது. இதுவா விமான சேவையின் கேந்திர நிலையம்? மத்தளை விமான நிலையத்தை அமைத்ததாக கூறுகின்றார்கள். அது அனைத்தையும் மிஞ்சுகிறது. மே மாதம் மத்தளை விமான நிலையத்தின் வருமானம் 16,275 ரூபாவாகும். இருவரை இருத்தி கடலை விற்கலாமே. வர்த்தக கேந்திர நிலையமாக நாட்டை மாற்றுவதாக கூறினர். அந்த இலக்கை ஓரளவு அடைந்தனர். போதைப் பொருள் அதிகளவு உள்ள நாடாக மாற்றினர். போதைப் பொருள் விநியோக நிலையமாக மாற்றினர். 260 கிலோ போதைப் பொருள் சிக்கியது. அதனை விடுவிக்குமாறு பிரதமரின் செயலாளர் கடிதம் எழுதுகிறார். போதைப் பொருள் சிக்குகிறது, கொண்டு வருவோர் சிக்குவதில்லை. காற்றில் அள்ளுண்டு வருகிறதோ தெரியவில்லை. ஒன்றையும் செய்ய முடியாத நாட்டை இவர்கள் உருவாக்கியுள்ளனர். கடதாசியை 100% இறக்குமதி செய்யும் நாடாக மாற்றியுள்ளனர். 90,000 மெட்ரிக் டன் சின்ன வெங்காயத்தை நாம் உற்பத்தி செய்கின்றோம். அதில் 1/6 ஒரு பகுதி இறக்குமதி செய்யப்படுகிறது. 18,000 மெட்ரிக் டன் மிளகாயை நாம் உற்பத்தி செய்கிறோம். அவசரகால சட்டத்தில் உள்ள சரத்துக்கள் சேர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டமானது இன்னும் இறுக்கமாக மாற்றப்பட்டுள்ளதுடன் இதனால் தமிழ் மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது மகனை காணாமல் தேடித் திரிந்த ஜெயக்குமாரி என்ற தாயாரும் அவரது மகளும் இந்த கொடிய சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார்கள். இன்றும் பூசா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 4 நாட்களுக்கு முன்பாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு தனது மகளை செல்வீச்சுக்கு பலி கொடுத்த கிருஷ்ணராஜா சின்னத்தம்பி என்பவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு சாட்சியம் அளிக்க முற்பட்டதினாலேயே இவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் இவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழேயே கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பத்திரிகையாளர்கள் பல்வேறுபட்ட புலனாய்வு பிரிவுகளால் அழைக்கப்பட்டு விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தப்படுவது இன்று ஒரு தொடர் நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.